அன்பான உலகத் தமிழுக்கு, ஏற்கனவே நான் சொன்னது போல் அன்பான தமிழுக்கு, உலகத் தமிழுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அதை எல்லாருக்குமே தமிழன் தமிழச்சிக்கு, சிறு பிள்ளைக்கு பெரிய பிள்ளைகளுக்கு, சிறிய பிள்ளைகளுக்கு பெரிய பிள்ளைகளுக்கு, அதுக்காகத்தான் ஒட்டுமொத்தமாக உலக தமிழுக்கு என்று நான் சொல்கிறேன். மக்களே, உலகத் தமிழுக்கு, உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என் பதிவு போய் சேர வேண்டும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல விஷயத்துக்கு தான் நான் பேசுகிறேன், பொதுமக்களுக்காக தான் நான் பேசுகிறேன். கண்டிப்பாக இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே கண்டிப்பாக பேசுவேன் நல்லதற்காக. நம் தமிழ்நாட்டில் புதிய முதல்வர் வந்திருக்கிறார். இப்போது அவர் வந்தவுடனே மகளிருக்கு அனைத்து பேருந்திலும் இலவசம் மகளிருக்கு சொன்னார். அது இப்போது கையெழுத்து போடலை. ஏன்னா நிதி நிலவரம் அறிந்து அவர் இப்போது அது அறிவிக்கலை. பிறகு 200 யூனிட் மின்சாரத்தில் அதில் இலவசம் சொல்லியிருக்காரு. அது விவரங்கள் தெரியல சரியா. பிறகு இந்த அதிரடிப்படை சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணியிருக்காரு. அது நல்ல விஷயம். பெண்களுக்கு போற்றத்தக்க விஷயம். கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பான போற்றத்தக்க நல்ல விஷயம், பெண்களுக்கான நல்ல விஷயம் அது. அடுத்து தமிழக முதல்வர் நல்லது செய்யணும். கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்யணும். நல்லதான் சொல்லியிருக்காரு, செய்யணும், நல்லது செய்யணும் கண்டிப்பாக. அப்போ தான் அடுத்த முறை அவருக்கு கண்டிப்பாக மக்கள், ஏன்னா இப்போ தானே வந்திருக்காரு, இனிமேல் தான் செய்வார். அது அடுத்த முறை வரதுக்கு அவர் அவர் என்ன செய்கிறாரோ அதை தான் பின்பற்றி மக்கள் மறுபடியும் வாக்கு ஓட்டை போடுவாங்க. ஆனால் அவர் வந்தவுடன் இது மற்ற அரசியல்வாதிகள் போல் செய்தாரோ என்று எனக்கு ஒரு சந்தேகம். முதலில் அவர் செய்ய வேண்டியது கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் விவசாயத்திற்கும் செய்ய வேண்டும். அதுதான் மிக முக்கியம் என்னை பொறுத்தவரை. ஏனென்றால் நான் இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கும் மருத்துவமனை மிக கேவலமாக உள்ளது. அதை தயவு செய்து முதல்வர் அவர் கண்காணிப்பில் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதிகாரிகள். அப்படி பல மாவட்டத்தில் எப்படி இருக்கிறதோ என்று தெரியவில்லை எனக்கு. பல மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகள் சுகாதாரம் எப்படி இருக்கு என்று எனக்கு தெரியவில்லை. என்னை பொறுத்த என் மாவட்டத்தில், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கூட சரியில்லை. காஞ்சிபுரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் அந்த வட்டத்தில் இருக்கிறது கூட சரியில்லை, பார்த்துருக்கேன். பிறகு நம்ம குடுவாஞ்சேரியில் அங்கே பார்த்துருக்கேன். சென்னையில் சைதாப்பேட்டில் பார்த்துருக்கேன், சரியில்லை. சுகாதாரத்தை தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களே சுகாதாரத்தை மேம்படுத்துங்கள். அன்பான மக்களை, தயவு செய்து இந்த பதிவை அனைவருக்கும் பகிருங்கள் தயவு செய்து. ஏனென்றால் முதலில் சுகாதாரம் மக்களுக்கு, பிறகு கல்வி, பிறகு விவசாயம், பிறகு அவங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குதல். அது செய்யட்டும் முதல்வர். அதை கொஞ்சமாக தான் செய்கிறேன்னு சொன்னார் இல்லையா. ஆனால் இப்போ சொன்னார்ல எலக்ட்ரிக்கல் பில்லு பற்றி, மற்ற 1000 ரூபாய் 2000 ரூபாய் பற்றி சொன்னார் இல்லையா. அதற்கு பதிலாக சுகாதாரத்தை கல்விக்குன்னு ஒரு 1000 ரூபாய் அது பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்காரு. அது போற்றத்தக்கது, ஓகே. ஆனால் மின்சாரம் அதுவும் ஒரு மக்களுக்கு தேவையானது. ஆனால் இப்போதைக்கு முதலில் சுகாதாரம், பிறகு கல்வி.
அதனால் தயவுசெய்து முதல்வர் அவர்களே சுகாதாரத்துக்கு சீர்கேடு தயவுசெய்து கவனியுங்கள். ஒரு ஒரு பெண்மணி இது போல் ஒரு பதிவை போட்டார். வாட்ஸ்அப்பில் ஊடகத்தில் நிறைய யூடியூப்பில் நிறைய போட்டாங்க. என்னென்னா அது சொல்லவே எனக்கு பயங்கரமாக கூசுது, ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு சொல்கிறதுக்கு. பிரசவ வார்டில் ஒரு பெண் உறுப்பில் குழந்தை வெளியே வரலன்னா அந்த குழந்தை வெளியே வரலன்றதுக்காக பெண் உறுப்பை கிழிக்கிறாங்களாம். அதை கிழிச்ச பிறகு எதுவும் அதாவது வலிக்காமல் மருந்து அந்த ஏதோ ஒரு மருந்து சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அது பேசும்போது எனக்கு சரியாக வரல. அந்த மருந்து போடாமல் அப்படியே நேச்சுரலாக அப்படியே ஊசி போட்டு பயங்கரமாக கொடுமையாக பண்ணுறாங்களாம். அது பயங்கரமாக கத்துறாங்களாம் அந்த டைமில். பாவம் பெண்கள், அது பாவம்தான். ஒரு மனிதனை சுமக்கும் மாபெரும் தெய்வம் பெண். அந்த பெண் தெய்வத்தை அந்த சிறு பெண் தெய்வங்கள் தான் அவங்க ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பெண் தெய்வங்களை தயவு செய்து அது மாதிரி செய்யாதீங்க. ஏன்னா அந்த ஒரு பெண்மணி, அந்த அம்மா சின்ன வயசு தான் அவங்களுக்கு, நர்ஸு வேலை செய்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுமாரி தயவுசெய்து அதை செய்யாதீங்க. இந்த கவனத்தை அனைவரும் இதில் பகிருங்க. இந்த வீடியோவை, இந்த பதிவை கண்டிப்பாக முதல்வருக்கு சேரணும். கண்டிப்பாக போய் சேருன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா சொல்லும்போது ரொம்ப ஆதங்கமாக ஒரு கோபமாக பேசுனாங்க. ஏன்னா நீங்களும் கொஞ்சம் தாய் வயத்தில் தானே பிறந்தீங்க, வேறு ஏதாவது பிறந்தீங்கன்னு ஒரு கோபமாக பேசுனாங்க. அவங்க ரொம்ப கோபத்தில் பேசுனது உண்மை, நியாயம்தான். அது எதுவும் தப்பாக சொல்ல முடியாது கண்டிப்பாக. அதனால் இதுபோல் இருக்குது நம்ம சுகாதாரத்தில். தயவுசெய்து நம்ம தமிழக முதல்வர் அனைத்தும் நம்ம இந்த பதிவெல்லாம் மக்கள் கொண்டு போய் சேர்த்தா தான் நம் தமிழக முதல்வருக்கு போய் சேரும். ஒரு நல்ல பதிவை, அதாவது சில தவறான ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்குதுன்னா அதை சரி செய்கிறது கவர்மெண்ட், ஒரு அரசாங்கத்து மூலயமா தான் செய்ய முடியும். நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. அது நம்ம போய் செஞ்சு கேட்டோம்னா அது பெரிய பிரச்சனை ஆகும். அது நாளைக்கு கிரிமினல் வழக்காக போய் சேரும். அது தேவையற்றது. அதனால தான் இதுமாதிரி பதிவு போட்டு முதல்வருக்கு அவருக்கு போயிடுச்சுன்னா, முதல்வர் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போயிடுச்சுன்னா, நல்லது பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஜெய் ஹிந்த்.